கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக, வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைபடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆழமான சத்தியங்களுக்குள்ளே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஆன்மீக ஆகாரத்தை தேடுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரால் கூடாதது ஒன்றுமில்லையே. எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற கர்த்தர் அடியேனை மறைத்து என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்த ஆண்டவரே. என் மூளையிலும் அதை பயன்படுத்துங்க. ஆனால் நான் என் இருதயத்திலிருந்து பேச நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருவரும் எந்த வடிவில் என்று கேட்டாலும் இந்த வார்த்தை அவர்களோடு கிரியை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, வேதத்தின்படி நாம் விட்டு விலக வேண்டியவைகள். The things that we need to leave according to the scriptures. வேதத்தின்படி நாம் விட்டு விலக வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த காரியங்களில் காரியமும் இருக்கு, ஜனங்களும் இருக்காங்க. There are two aspects, people and situations. ஆமென், ஆமென். நான் இதற்கு மையமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல். ஹல்லேலூயா. சபைகளுக்குள்ளும் சரி, வெளியிலும் சரி, அந்த கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி இல்லாமல் போகும் பொழுதும் பிரியமானவர்களே, அநேக குழப்பங்கள் ஏற்படுகிறது. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதாவது நீங்கள் வேதாகமத்தை, பைபிள் வசனத்தை எடுத்து எப்படினாலும் திரிக்கலாம். ஏன்னா இன்னொரு வசனம் ஏசாமி என்ன சொல்ற, நீங்கள் இந்த சிறு குழந்தைகளைப் போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? நாம் இனி குழந்தைகளாயிராமல். there is no contradiction at all பிரியமானவர்களே. எப்பவுமே உள் அடி மனசுல ஒரு குழந்தைத்துவம், அதாவது அப்பாவுடைய வார்த்தைகளையும் அப்பாவை நேசிக்கிறதுலையும் விசுவாசிக்கிறது நம்புறதுலையும் குழந்தை மாதிரி நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா கிருபையிலே நாம் வளர வேண்டும். நாம் இனி குழந்தைகளாயிராமல். அப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஏன்னா அப்படி குழந்தையாகவே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி மெச்சூர்ட். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களாய் நிற்க வேண்டும். சரி, நம்ம இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான. மனுஷன் எப்படி இருக்கான்? சூதும் வஞ்சிக்கிறவனா இருப்பான். என்ன? கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். இந்த ஆள் சொன்னவொன்னே அங்கே சாஞ்சிருவான், இந்த ஆள் சொன்னவொன்னே இங்கிட்டு சாஞ்சிருவான். ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணவொன்னே அப்படிம்பான். தட் ஷுட் நாட் பி. அதாவது என்ன இங்கே வேதம் சொல்லுதுன்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, தெளிவாக அங்கே வச்சிருக்கு. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான, ஏன்னா தந்திரம் உள்ள 3 காரியத்தை அங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எப்படி? சூது உள்ளவன், சூழ்நிலை, போதகம் எல்லாமே. வஞ்சிக்கிறவர்கள், வஞ்சகம் என அதுக்கென போதனைகள். தந்திரமுள்ள பிரசங்கங்கள், போதனைகள், மனிதர்கள். ஏன்னா இப்படி பலவிதமான காற்றின இதெல்லாம் கேட்டுட்டு நீ காத்துல அலக்கழிச்சு அடிபட்ட மாதிரி இருக்கக்கூடாது. புருஷனை போல நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தில் நீ குழந்தைத்துவத்தை ஒழிக்கணும்னே இருக்கு. ஹல்லேலூயா. யூ ஷுட் பி மெச்சூர்டு. ஞானத்தோடு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
பிசாசு வந்து உழுப்பும் போதில் ஐயோ ஐயோங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல பிரியமானவர்கள். யூ ஷுட் பி மெச்சூர்ட். பிசாசை நான் எப்படி சமாளிக்கணும், என் உபத்திரவங்களில் நான் எதை முக்கியப்படுத்தி சிந்திக்கணும், எப்படி வாழணும். அப்போ காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, எப்படி இருக்கணும்னு சொல்லுது. என்ன, குழந்தையை போல இல்லாமல் புருஷத்துவத்தோடு நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் ஒரு காரியத்தை ரொம்ப நீங்கள் கவனிக்கணும். இட்ஸ் எ வெரி டெலிகேட் மெசேஜ். நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்டிங்கன்னா தான் புரியும். when it comes to persons, அதாவது இதில் நான் 2 சிச்சுவேஷனை உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். மனிதர்களையும் கொண்டு வரப்போகிறேன், சூழ்நிலைகளையும் ஆவியானவர் கொண்டு வரப்போகிறார். இதில் எப்போல்லாம் மனுஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? மனுஷனை யூ ஷுட் லவ் தம். மனிதர்கள்னு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா அவர்களை நேசிக்க வேண்டும். அடுத்து மனிதர்கள்ங்கிற ஒரு சூழ்நிலை, அது வந்து மோசமானவனாகவும் கூட இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்து மனிதர்கள் என்று வரும்பொழுது நமக்கே விரோதமாக வந்தால் கூட அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய சத்துருக்களாய் மாறினாலும் அவர்களுக்கு ஒரு வேதனை தேவை வரும் பொழுது உதவ வேண்டும். இதிலெல்லாம் எந்த மாற்றம் இல்லை. நான் எம் கிளாரிஃபைங் மை செல்ஃப். நான் என்ன பிரசங்கிக்க போகிறதில்லைங்கிறத மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய எதிரியாகவே இருக்கட்டுமே, அவனை நேசிக்கணும், அவனுக்காக ஜெபிக்கணும், அவனை மன்னிக்கணும், அவனுடைய ஆபத்திலும் அவன் பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சில காரியங்களை விட்டு நம்ம விலகணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க மையமாய் பண்ண போகிறோம். இதற்கு நீங்கள் என்ன யாட்ஸ்டிக்கை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. எனக்கு அவனை பிடிக்காது, அதனால் நான் அவன் மோசமானவன் சொல்கிறேன். இது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆவியானவர், the Holy Spirit should confirm, இந்த நபர், இந்த சூழ்நிலை, இதை விட்டு நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறத ஆவியானவர் தான் சொல்லணும். இது ரொம்ப, அதாவது ஆவிக்குரிய மெச்சூரிட்டி இல்லாமல் இந்த வார்த்தைகளை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மாமிசத்தில் முடிஞ்சிடும். அதனால தான் நான் முதலையே சொன்னேன், இது ரொம்ப சர்ச்சைக்குரிய காரியமாகவே நீங்கள் அதை நிதானிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அது நிறைய நேரங்கள் என்னென்னா, நம்ம கொஞ்சம் குறை உள்ளவங்களாக இருப்போம், நமக்கு அவனை பிடிக்காம கூட இருக்கும், ஆக்சுவலாக தப்பு நம்மகிட்ட கூட இருக்கும். என்ன, அவன் நம்மளை கண்டிச்சிருப்பான், நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு. இவன் யாரா எனக்கு சொல்கிறது, அவன் மோசமான பய, அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா யூ ஆர் ராங். அந்த செய்தியை நான் கொடுக்க வரல. அல்லேலூயா, ஆமேன். ஆனால் ஆவிக்குரிய நிதானத்தில் இந்த காற்று அலைகிறது போல இல்லாமல் ஒரு நிதானத்தோட நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? சில காரியங்களை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்கிறேன், நான் நினைக்கிறதுனால படி அல்ல, ஆவியானவர் சொல்லுகிறபடி. நான் இன்னைக்கு இந்த செய்தியில் 4 வகையான சூழ்நிலைகளை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். மிக கவனமாக கேளுங்கள் பிரியமானவர்களே. முதல் காரியம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பார்க்குறோம்? வேதத்தின்படி நாம் விட்டு விலக வேண்டிய காரியங்கள். அது மனிதர்களாகவும் இருக்கலாம், சூழ்நிலைகளாகவும் இருக்கலாம், கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம். முதல், பீப்புள் அவுட்சைட் த சர்ச். அது ஒரு கேட்டகரி. அவர்களோடு எப்படி, யார்கிட்ட எப்படி இருக்கணும். என்ன, ஆமேன் ஆமேன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பாம்பை போல் வினாவுள்ளவர்களாயிருங்கள், புறாவை போல் கபடற்றவர்களாயிருங்கள். 2வது ஒரு கேட்டகரி பீப்புள் இன்சைட் த சர்ச். 3வது கேட்டகரி ஒரு சூழ்நிலை. சில சூழ்நிலைகளை விட்டு நம்ம விலகணும். என்ன, ஆமேன். எப்படி யோசேப்பு ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது, விலகினான். சூழ்நிலைகள் நீங்கள் நினைக்கிற எப்போவுமே ஆள் கிடையாது, சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகள் யூஸ்வலாக ஆட்கள் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம், சில நேரங்களில் சம்மந்தப்படாத சூழ்நிலையாக கூட இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசின் காரியங்களை ரொம்ப ஆராய்வாங்க. ஸோ அந்த ஆளுங்களுக்குள்ளே நான் இப்போ போக விரும்பல. சூழ்நிலைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா சேட்டன் கேரக்டர்ஸ் யூ ஷுட் கீப் அ டிஸ்டன்ஸ். சில குணாதிசயங்களை
அந்த நபர்கள்ட்ட நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவங்க அந்த கெட்ட குணத்தோடு செயல்படும் போது நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். கவனம், 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 கவனமாய் கேளுங்கள். இது வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த செய்தியை ரொம்ப கவனமாக கேட்கணும். நான் சொல்கிறேன்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்களே வேதத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் வேணும்னு நம்ம நினைக்கணும், எல்லாரையும் அன்பு செலுத்தணும், எல்லாரையும் மன்னிக்கணும். அதுக்காக கர்த்தரை முக்கியப்படுத்துவதை விட்டுவிட்டு மனுஷனை முக்கியப்படுத்துகிறதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா பிரச்சனை? என் தேவனுக்கு என்னை குறித்தும் இந்த சூழ்நிலை குறித்தும் என்ன நினைக்கிறார் என்பது யாருக்குமே கவலையே இல்லை. நான் இந்த சூழ்நிலையை குறித்து என்ன நினைக்கிறேன்? நீங்கள் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது, ஒரு கவலை வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஆசீர்வாதம் வருது. இதை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார் என்பதுதான் நமக்கு முக்கியம். பிரியமானவர்களே, நான் என்ன நினைக்கிறேன் என்பது இரண்டாவது முக்கியமே. நான் சொல்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மிக அடித்தளம் எதுனா, ஆல்வேஸ் யூஸ் காட் கிவன் விஸ்டம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தின் பரிபூர்ணத்திலே இனி நாம் குழந்தைகளாய் இராமல் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்த வேண்டும். அல்லேலூயா. சரி, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சர்டன் சூழ்நிலைகள், சில கேரக்டர், சில மனிதர்களை விட்டு நாம் சற்று ரொம்ப தூரமாலாம் சில நேரங்களில் போக முடியாது. அதனால நான் திருப்பி சொல்கிறேன். அங்கிள் அப்படி பிரசங்கம் பண்ணிட்டார்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிற தப்புக்கு இந்த செய்தியை துணையாக எடுக்கக்கூடாது. ஆவியானவர் ஞானத்தோடு சொல்லும் பொழுது மட்டும்தான் அதை செய்ய வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். ஏன்னா இதில் சில நேரங்களில் வழி தப்பி உங்களுக்கு பிடிக்காதவனெல்லாம் தள்ளுறதுக்கு இந்த செய்தியை பயன்படுத்தாதீர்கள். மிக தெளிவாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். நான் முதல் காரியம் என்ன பார்க்கலாம்? வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம சொல்லவும் போகிறோம், பார்க்கவும் போகிறோம். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆமென். ஆனால் மிக மிக தேவ ஞானம் உங்களுக்கு இதில் தேவை. அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக என்று நான் ஜெபிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், அதாவது யாரெல்லாம் விட்டு விலகணும் அப்படிங்கும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி முடிகிறது. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நான் சொல்லலைங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ நம்ம கொஞ்சம் சீரியஸாக திங்க் தானே பண்ணணும் இல்லையா? இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. யாரெல்லாம்? அது எப்போ? மேலும் கடைசி நாட்களில், லாஸ்ட் டேஸ். ஏன்னா பைபிள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த எண்ட் டேஸ்ங்கிறத ரொம்ப யூஸ் பண்ணோம். பைபிள் லாஸ்ட் டேஸ்ன்னு ரொம்ப யூஸ் பண்ணுது. ஆமென். கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆமென். கொடிய காலங்கள் பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனுங்க. நான் அன்னைக்கு கூட சிட்டிக்கு ஒரு காரியமாக போக வேண்டி இருந்துச்சு. அப்போ ஒரு பஸ்ஸில் ஏறும்போது ஸ்டாப்பில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா லேடிஸ், மேன், அப்படி பெரிய இந்த ஒயின் பாட்டில், அது என்ன பாட்டில்னால் நமக்கு தெரிய மாட்டேங்குது, பாதி குடிச்சிட்டு உட்காந்து வர்ற ஒரு வெள்ளைக்காட்சியில் பயந்து ஓடுறா. என்ன எங்கே மேஜர் பெரிய செல்வச்சீமானான பட்டணங்களில் இவ்வளவு கடைசி காலங்க. ஆமேன். டேடி பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னா என் மகா. ஆமேன். அப்போ நான் என்ன யோசனை, அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள புறக்கணிக்கிறது சரியா, இப்படிப்பட்டவங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்று நான் சிந்தித்தேன். அதுதான் கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம். பிரியமானவர்களே, மனுஷனுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, இவங்கெல்லாம் பாவிகள், நாங்களும் எங்கள் பிள்ளைகளோ அப்படி நேர்மையானவர்கள் அப்பா அப்படி சொல்கிறது ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி அதை சொல்லுவார் தெரியுமா? அந்த சூழ்நிலையை, நான் நேர்மையாக இருக்கலாம் சார் தான், இவனுக்கு நான் என்ன செய்யட்டும்? வாட் கேன் ஐ டூ ஃபார் தெம்?
அதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. இப்போ கடைசி காலங்களில் எப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் விட்டு நம்ம விலக வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதாவது எப்படின்னா இதில் தான் ரொம்ப ஞானம் தேவை. உடனே உறவே எனக்கு இருக்கக்கூடாதுடா, அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி போகணும் போகக்கூடாதுங்கிறது தேவ ஆவியானவரே. நீங்கள் இந்த பிரசங்கத்தை எடுத்துகிட்டு உங்கள் டைவர்ஸ்க்கு அதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமேன், ஆமேன். நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்பத்துக்குள்ள கதை வேற. நீங்கள் இந்த 4 பாயிண்டில் நான் ஆவியானவர் அதை கொண்டு வரல. ஏன்னா இதெல்லாம் ஆவியானவர் கொடுக்குற பாயிண்ட் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். சபைக்கு வெளியே, சபைக்கு உள்ளே சில சூழ்நிலைகள், சில கேரக்டர். ஆமாம், இந்த 4 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி எனில், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அதனால் நீ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறாரு. எப்படி கொடிய காலங்கள்? அப்படி கை மேலே கை போட்ட கையை புறம் கடிச்சிடும் சூழ்நிலை. ஜாக்கிரதை. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும், எவன் இருந்தான்னு எவன் செத்தான், அப்படி ஒரு கேட்டகரி இருக்கான். அந்த ஆள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அவனுக்கு அவன் சுயம்தான் முக்கியம். ஒரு ஆளை நம்ம முதல்ல பார்க்கும்போதே தற்பிரியராயும், அதாவது எப்படின்னா, செத்த வீட்டுக்கு போனால் நான் தான் டெட் பாடியாக இருக்கணும், கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணுங்கிற அந்த மாதிரி ஒரு கேரக்டரை பைபிள் இங்கே சொல்லுது. எப்படி எனில், தற்பிரியராயும், என் கதை தான் ஏன் முக்கியம், எங்கே போனாலும் அடுத்தவனை குறித்தோ அதை குறிச்சோ எனக்கு கவலையே இல்லை. அப்படி ஒரு கேட்டகரியை குறித்து நாம் என்ன வேதம் சொல்லுதுன்னா, கொஞ்சம் நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்து யார்? இப்பெல்லாம் பார்த்தா எப்படி வாழ்கிறதுன்னு நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்குங்க. ஆனால் சத்தியம் இப்படி தான் போதிக்குது. பணப்பிரியராயும், பணம் 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 பணம். என்ன பிரதர் சொல்கிறீங்க? இதுக்கு தானே நாங்கள் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கும் ஆவியானவருக்கு இடையில உள்ளது. நான் சத்தியத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பணப்பிரிய, பணம் பணம் பணம். ஏன்னா இதெல்லாம் நான் நினைக்கிறேன், இவங்கள்ட்ட நெருங்கினா ஆவி நமக்குள்ளே பாதிக்கப்படும்னு என்னமோ தெரியல. தீமோத்தேயுவாகிய தன் குமாரனுக்கு, ஆவிக்குரிய குமாரனுக்கு ஒரு தகப்பனாக பரிசுத்த பவுல் ஆவியானவர் மூலமாக எச்சரிக்கிற சத்தம் இது. பணப்பிரியர். அல்லேலூயா. நான் இன்னைக்கும் இப்பவும் சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்டவுடனே உங்களுக்கு நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், நீங்கள் அதை கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு அதில் காரியம் இருக்குது. இவன் பெரிய பணப்பிரியனாக இருக்க, இவன் கிட்டே போகக்கூடாது. ஆவியானவர் தான் உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்களாக ஒரு மனுஷனை எடை போட்டு அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ ஆல்வேஸ் சே, இஃப் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் அப்ரூவ்ஸ் இட். ஆமேன். பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், வீம்பு பண்ணுறதே தான் அவங்க வேலையாக இருக்கும். ஆமேன். அகந்தையுள்ளவர்களாயும், அல்லேலூயா, தூஷிக்கிறவர்களாயும். தூஷிக்கிறவர்களை குறித்து அதான் எப்படின்னா, எல்லா ஊழியக்காரனையும் ஏசுறது. சில நேரங்களில் அது இட்ஸ் a டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஏன்னா அநேக ஜனங்கள் வழி தப்பி போகிறாங்கன்னா நம்ம எச்சரிக்க வேண்டிதான். ஆனால் எப்போ பார்த்தாலும் பிற கேரக்டர் அசால்ட் பண்ணுறவங்க, தூஷிக்கிறவர்கள், ஏன்னா ஜாக்கிரதையாரு, நீ அப்படி மாறிடாத. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். சின்ன பிள்ளைகளாம் இருந்தாங்கன்னா, நம்மளாம் தாய் தகப்பனுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கவங்களோட உங்கள் பிள்ளைகளை எப்படி விடலாம் அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. ஆமேன். அடுத்து இந்த விட்டு விலகிற கோஷ்டியில் பார்த்தீங்கன்னா, சில ஆச்சரியமானங்க, நன்றி அறியாதவர்களையும் விட்டு விலகுன்னு இருக்குது. இல்லையா? நன்றியே இல்லாதவ, நீங்கள் யாருக்கு நன்றி இருக்குது? ஏன்னா நான் இந்த பிரசங்கத்தை எப்படி பண்ணுவதுன்றே எனக்கு தெரியவில்லை பிரியமானவர்களே. பரிசுத்தம் இல்லாதவர்கள், பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது அப்படின்னா அப்படிப்பட்டவங்கள விட்டு விலகு. சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் நிறைய இருக்குது அதில். அப்படின்னு வரும்போது இந்த செக்ஷுவல், அதாவது அந்த என்ன சொல்கிற, கம்ப்ளீட்டாக தவறான பாதையில் போகிறவர்கள். சுவாப அன்பு இல்லை. அது மாத்திரமல்ல, அன்பே இல்லாதவன். இது ஒரு மனுஷனாக பிறந்தா இதெல்லாம் நீ என்னடா நீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுவாப அன்பே கிடையாது. அன்பு நீங்கள் யார்கிட்ட இருக்கணும், இப்படியே நீ உல்ட்டாவாக மாற்றி பார்த்தீங்கன்னா அவன்கிட்டலாம் நீங்கள் இருக்கணும்னு வரும். அல்லேலூயா. இந்த லிஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வேர்டை தேடி கண்டுபிடிங்க, பைபிள் மெடிடேஷன் பண்ணுங்க. ஆமென்.
பரிசுத்தம் அப்போ நீ யாரோட இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தம் இல்லாதவர்களை விட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும், என்ன சொன்னாலும் எதிர்த்தான் பேசுவாங்க. ஆமென். இணக்கமே கிடையாது. அவதூறு செய்கிறவர்களாயும், இன்னும் தூஷணமாக அவதூறு பண்ணிக்கிட்டே போவாங்க. செயல்லையும் செய்வாங்க, வார்த்தையிலையும் எதையாவது நம்ம புறங்கூறி எந்தியாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். ஏன்னா இந்த லிஸ்ட்டெல்லாம் போட்டுலாம் நீங்கள் அப்படி வாழ்கிறது கஷ்டம். அதனால தான் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தணும் என்று ஆவியானவர் முதலே உங்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. இச்சை அடக்கம் இல்லாதவர்களை விட்டு நீ விலகு. கொடுமையுள்ளவர்களாயும். அப்படி ஆள் இருந்தானே நீ கொஞ்சம் விலகிக்கிறது நல்லதான். நல்லோரை பகைக்கிறவர்களையும் கொஞ்சம் விலகிருங்கிறாரு. ஆமென். துரோகிகளையும். இதுதான் நான் திருப்பின்னு சொல்கிறேன். இவன் துரோகி இல்லை, நீங்களாவே இவன் துரோகின்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு ஆவியானவர் சொல்லலை. ஆமென், ஆமென். ஐ எம் ரியலி கேர்ஃபுல் ஆன் தட். The Lord has to give you wisdom and the Holy Spirit has to approve it. ஆண்டவர் ஞானம் தரணும், ஆவியானவர் உறுதிப்படுத்தணும். அல்லேலூயா. துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரிய. அதாவது ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், ஊழியம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் ஒரு சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன், சாப்பாடுகள், அதுகள் எதுகள், இந்த மிச்ச ஐட்டங்களை பூரா பார்த்திங்கன்னா என்ன சுகபோக பிரியர், வாழ்ந்து காட்டுறது. பிக்னிக்னா போதும். இன்றைக்கே பார்த்திங்கன்னா பிக்னிக்னா எல்லா ஆள் வரும் நல்லா. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி பிரியமானவர்களே. அடுத்து சொல்கிறது என்ன, சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. Hallelujah. You have to be very careful. I don't know how you will get the wisdom. Only the Spirit of the Lord is big enough to do it. இப்படிப்பட்டவங்களை விட்டு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம இந்த மாதிரி காரியங்களிலே மிக கவனமாக இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஆவி உங்கள் மேலே தத்தும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெரிய 4 நாள் உபவாசம் இருந்துட்டு கூட வரலாம். என்ன இருந்துட்டு என்ன பரிசுத்தம் இல்லாத ஒரு இச்சையிலேயே என்ன இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குன்னு வைங்களேன். ரொம்ப கொடுமைங்க, ரொம்ப கொடுமை. அதெல்லாம் நான் என்ன சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை பிரியமானவர்களே. நான் நேற்று கூட சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் போகிறதான் ஃபேஷன். அந்த மாதிரி வந்துருச்சு இப்போ. என்ன அப்படிப்பட்ட ஒரு உலகம். அப்போது பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், ஆவியிலே தெரியும், அவங்க கண்ணில் வித்தியாசம் தெரியும். அதெல்லாம் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். டோன்ட் பிலீவ் தம். எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் நீ நம்பாத. ஆமென். பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்பா தம் பிள்ளைக்கு எழுதுறது போல எழுதி வச்சிருக்கிறார். அப்படிதான் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவை தன் மகனுக்கு எழுதுகிற காரியம். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் தொடர்ந்து இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது தான் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு லைட்டு போட்டால் ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. கடைசி காலங்களில் முந்திலாம் பார்த்தா ஏதாவது 1-2 பேர் இப்படி இருப்பாங்க, மிச்சவங்கெல்லாம் நாணயமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படா நான் உலகத்தில் நான் இன்னும் கொஞ்சம் பேசினாலே அங்கிள் நாங்கள் எப்படி அப்படின்னா உலகத்தில் வாழ்கிறதுன்னு கேட்குற அளவு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, கிட்ட போங்க, பட் இருந்தாலும் கிட்ட போகாமல் இருங்க. ஸோ யூ ஹாவ் டு, உங்களுடைய ஞானம், தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஞானம், பி கேர்ஃபுல் வித் தெம். அதாவது அவங்களோட நீங்கள் அசோசியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பிரிட் குட் கம் அண்ட் ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் யூ. நீ ஒன்றுமே வேணாங்க,
கடுமையாக கோவப்படுறவங்களோடயே நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்களேன், கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கோவம் வர ஆரம்பிச்சிடும். தி ஸ்பிரிட் வில் கம் அப்பான் யூ. ஆவியானவர் என்ன இவ்வளோ, அதாவது தெளிவர், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இல்லைன்னா இந்த காரியங்களை தூண்டக்கூடிய சூழ்நிலைகள், இந்த காரியங்களை தூண்டக்கூடிய காரியங்கள் எது? பரிசுத்தத்தை இல்லாமைய, அதாவது அசுத்தத்தை தூண்டக்கூடியதை நீ விட்டு விலகணும். முதல்ல எதை விட்டு நீங்கள் விலகணும்? சில நேரங்களில் டிவியே விட்டு விலக வேண்டியிருக்கு. டிவி, இன்டர்நெட்டு, அதை இன்டர்நெட்டில் எல்லா குப்பையும் தான் கிடக்க. என்ன, யாரும் இல்லாத நேரம் ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது சில சமயத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை திறக்கும் போதே பக்கத்தில் ஏதாவது ஓடும். நீங்கள் 12 மணிக்கு ஏதாவது ஒரு லெட்டர் டைப் பண்ணணும்னு ஓடினீங்கன்னா அசுத்தமான காரியம் சைடில் அதுவாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும். நீ என்கிட்ட பேசுறியா? எவ்வளவு எப்படி அழகா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. உடனே யோசேப்பினுடைய ஞாபகம் நமக்கு வரணும். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பண ஆசையை தூண்டக்கூடிய சூழ்நிலைகள், இது அப்படியே நீங்க அந்த சூழ்நிலைகளா கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னு வைங்களேன். ஆமென். தற்பிரியம், சுயப்பிரியம், அதாவது அப்படிப்பட்ட சூழ்நிலையை தூண்டுற காரியம், பணப்பிரியரா மாற்றக்கூடிய காரியங்கள், அது எந்த வடிவில் வந்தாலும் சரி. வீம்புக்காரரா, சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பழமைவாதிகள், இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், இந்த இனத்தை சேர்ந்தவர்கள், இந்த ஊரை சேர்ந்தவர்கள், என்ன நாங்களெல்லாம் ஒன்றாய் இருப்போம், எல்லாரையும் எதிர்ப்போம். எனக்கு பி கேர்ஃபுல். இப்படிப்பட்டவைகள் பரலோக ராஜ்யம், they will never make it to heaven. என்ன, ஆமென், ஆமென். இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளை தாய் தகப்பனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நீங்கள் ஸ்கூலில் சேர்த்த உடனே சின்ன பிள்ளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அம்மா சொல்கிறபடிலாம் நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு ஆணாக மாறிக்கலாம், ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணாக மாறிக்கலாம். என்ன கழுதையோ அது நமக்கு தெரியல பிரியமானவர்களே. ஆனால் தாய் தகப்பனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகளை போதிக்கிற இடங்கள் விலகுங்கள். தெரியல என்ன நடக்க போதோ, தெரியல வருங்காலத்தில். யாரையும் பள்ளிக்கூடத்திலே போட, இப்போ என்னென்னா வசதியாக இருக்கிறவன் நல்ல பள்ளிக்கூடமாக பார்த்து போடுவான். கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுறாங்க, அதுதான் இருந்தால் என்ன செய்ய முடியும்? நான் சொல்கிறேன், மேல் நாடுகளை பூரா இப்படி தான் இருக்குது. பயந்து போய் வாழுகிறார்கள். நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, வீடு நல்லா இருக்கு, ரோடு நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இந்த கலாச்சாரம் என் வீட்டுக்குள்ள வந்துருமோ? ஜாக்கிரதை. உடனே நீங்க ஒரு கன்க்ளூஷன், அப்படின்னா அப்ப நம்ம வெளிநாட்டு, கர்த்தர் உங்களை எங்க அனுப்புறாரோ அங்க போகணும். கர்த்தர் அனுப்பாத இடத்திற்கு போகக்கூடாது. தொடர்ந்து நாம் ஆழமாக இதை சிந்திப்போம். கர்த்தரிடத்திலே நீங்கள் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஞானம் குறைவாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்னை சில காரியங்களையும் சில நபர்களும் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் அவங்கள அன்பாக பழகணும். அதான் முதலே ஆவியான நமக்கு சொன்னார். மனுஷன்னு வந்துட்டா அவனை மன்னிக்கணும், அவனை அன்பு செலுத்தணும், அவனுக்காக ஜெபிக்கணும், அவனுக்கு உதவி செய்யணும். பட் கீப் அ டிஸ்டன்ஸ். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நிறைய பேர் நான் கிறிஸ்தவர்களை பார்த்து விட்டேன், அப்படி கொள்ளாவிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 2வது வருஷம் பார்த்தேன்னா இந்த குடும்பம் அந்த குடும்பம் சண்டைன்னு திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஒருத்தர். இதில் என்ன பிரயோஜனம் பிரியமானவர்களே? மன்னிக்க முடியாத தன்மைகளை தூண்டுகிற காரியம், அப்படிப்பட்ட கான்வர்சேஷன் அவளெல்லாம் நம்ம மன்னிச்சிடவே கூடாது. ஏன்னா ஆமாம், என்னையா அவள் அப்படி பேசிட்டு நம்ம 2 பேரும் பார்க்கணும். திஸ் ஆர் ஆல் God doesn't like it. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நேரமில்லை அப்பா. ஆண்டவரே, சில சூழ்நிலைகளையும் சில மனிதர்களையும் சில கேரக்டர்ஸையும் நாங்கள் எச்சரிப்போடு ஒரு தூரத்திலே வைத்து பார்க்க, அதே சமயத்திலே அவர்களை நேசிக்கவும் அவர்களுக்கு அன்பு செலுத்தவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் நீர் எங்களுக்கு மனதையும் ஞானத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்.
மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.